காதலியே காதலனை விஷம் கொடுத்து கொலை செய்த அதிர்ச்சி மறைவதற்குள் அதே குமரி மாவட்டத்தில் அதே போல மற்றொரு புகார் எழுந்திருக்கிறது. அந்த சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காதலன் மீது உயிரையே வைத்த காதலிகளைத்தான் நமக்கு தெரியும். ஆனால் காதலனை கொல்ல கசாயத்தில் விஷம் வைத்த கதையை கடந்த வாரம் தமிழக கேரள எல்லையான பாரசாலை பகுதியில் பார்க்க நேரிட்டது. தமிழக மக்களும் சரி, கேரள மக்களும் சரி, காதலனை கொலை செய்த கிருஷ்ணாவின் வாக்குமூலத்தையே இன்னும் ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் தான் தவிக்கிறார்கள். அதற்குள் அதே கேரள எல்லையில் எழுந்திருக்கிறது அதே போன்று இன்னொரு அதிர்ச்சி புகார். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே வாவரை பகுதியைச் சேர்ந்தவர் அபிதா. களியக்காவிலியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் 1ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவி. இவர் நித்திரவிளை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை பள்ளி பருவத்தில் இருந்தே காதலித்து வந்ததாக தெரிகிறது. திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்து அந்த இளைஞர் பலமுறை அபிதாவை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இவர்களின் காதலுக்கு இளைஞரின் வீட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. வீட்டினரின் அழுத்தத்தால் கடந்த சில தினங்களாக அந்த இளைஞர் அபிதாவிடம் பேசாமல் தவிர்த்திருக்கிறார். அதனால் அபிதா மன அழுத்தத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த மாதம் 7ஆம் தேதி அபிதாவை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று அந்த இளைஞர் அழைத்ததாக கூறப்படுகிறது. காதலனை சந்தித்து வந்ததில் இருந்து அபிதா கடுமையான வயிற்று வலியால் துடித்திருக்கிறார். தொடர்ச்சியான சிகிச்சை அளித்தும் பலனில்லாமல் கடந்த 5ஆம் தேதி அபிதாவின் உயிர் பிரிந்து விட்டது. அபிதாவின் காதலர் தான் அவருக்கு விஷம் கொடுத்து கொன்று விட்டதாக அவரின் பெற்றோர் நித்திரவிளை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இதையடுத்து இதனை சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துவக்கி இருக்கிறார்கள். பாரசாலை சம்பவமும் துவக்கத்தில் இதே போன்ற புகாருடன் சந்தேக மரணமாகத்தான் ஆரம்பித்தது. அங்கே காதலன் பலியானார் என்றால் இங்கே காதலி, அங்கே விஷம் கொடுத்தது காதலி என்றால் இங்கே காதலன். தொடர்ந்து இதே போன்ற சம்பவங்கள் குமரி மாவட்டத்திலேயே அரங்கேறுவது ஏன் என்பதுதான் யாருக்குமே புரியவில்லை.